Hi friends, நான் உங்கள் எல்பிஎம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து எக்ஸோ கேம் வந்து க்ரியேட் பண்ணுறது. லைக் வந்து அது டிக்டாக்டோ அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நம்ம வந்து எக்ஸோ அப்படிங்கிற மாதிரி நேம்லேயும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எப்படி நம்ம கேம் வந்து க்ரியேட் பண்ணுறது. லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ இது என்னது எக்ஸ் டேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ் கொடுக்கும்போது ஸோ உங்களோட டேன், இப்போ அடுத்து வந்து உங்கள் ஃப்ரெண்டோட டேன் ஓகே. ஸோ அப்போ அவங்க கொடுக்குறாங்க. ஸோ தெரிஞ்சிருக்கும் நமக்கு வந்து 3 கிராஸ் ஆகணும், இல்லைனா நேராக வெர்டிக்கலாக இருக்கணும், இல்லை ஹரிசாண்டலாக இருந்துச்சுன்னா மேட்ச் ஆகிறது அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் அகைன் எக்ஸு, திருப்பி உங்கள் ஃப்ரெண்டு திருப்பி நீங்கள் அகைன் எக்ஸ் கொடுக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி கொடுக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஈவன் இப்போ எக்ஸ் நீங்களே வின் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, இந்த மாதிரி வின் ஆகிடுச்சோம் அப்படின்னா யார் வின்னு. ஸோ இன்கேஸ் இப்போ வின் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி ரீசெட் கேம் கொடுக்குறது, இப்போ ரீசெட் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி நீங்கள் அகைன் வந்து ட்ரா ஆகிறது மேட்சை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்கேஸ் வந்து ட்ரா ஆகிடுச்சு அப்படின்னா இப்போது நீங்கள் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டுக்காண்டி நம்ம இங்கே என்ன கொடுத்துருப்போம், ஒவ்வொரு இண்டெக்ஸில் எங்கெங்கே நமக்கு கால் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம கோடிங் சைடில் இங்கே கொடுத்துட்டே வந்திருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் அகைன் அகைன் எக்ஸ், ஸோ கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து மேட்ச் என்ன ஆச்சு, ட்ரா ஆகிடுச்சு. ஏன்னா யாருமே இன்னும் வின் பண்ணல. அப்போ ட்ரா ஆகிட்டா அகைன் என்ன பண்ணலாம், ரீசெட் கொடுக்கலாம். இதெல்லாம் எப்படி வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது, இதுக்கு எந்த பேக்கேஜஸுமே இன்ஸ்டால் பண்ணாமல் இவ்வளோ சிம்பிளாக எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, இது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி நீங்கள் பில்ட் எடுத்து உங்கள் மொபைலையும் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எப்படி விளாடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு எக்ஸோ கேம் அப்படின்னு சொல்லி நேமாக சென்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, தென் வந்து எமுலேட்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கிங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு எப்படி வந்து எமுலேட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம எல்லா கோடையும் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், அதாவது டெலிட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட்டு வந்து பேசிக் மட்டும் தான் வச்சுருக்கோம். லைக் வந்து மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் தென் வந்து வாய்ட் மெயினாக நம்ம கால் பண்ணியிருக்கோம். தென் வந்து ஸ்டேட்லெஸில் ஒரு விஜிட்டை கால் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்டேட் ஃபுல்லில் வந்து ஒரு விஜிட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நேம் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டேட் ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு விஜிட் க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க, ஸ்டேட் ஃபுல் அப்படிங்கிற நேம் வந்திருக்கும். அதில் இப்போ நம்ம காப்பி பண்ண நேமை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கண்டெய்னர் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக ஸ்கேஃபோல்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஸ்கேஃபோல்டு கொடுத்துட்டு நான் இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன வரும்னா ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் மட்டும் வரும். லைக் வந்து தீம் வந்து டார்க் கலர் இருக்கிறதுனால டார்க் கலர் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம யூஐ வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஓகே, இங்கே ஆப் பாரில் வந்து நம்ம என்ன நேம் வேணுமோ அதை இங்கே கொடுத்துக்கலாம். தென் வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன டெக்ஸ்ட் இங்கே கொடுக்கணுமோ அந்த டெக்ஸ்ட்டையும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆப் பாரில் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்கேஃபோல்டில் ஆப் பார் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். தென் ஆப் பார் ஆஃப், ஓகே, ஆப் பாரில் யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து டைட்டில் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டிலில் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம், ஒரு டெக்ஸ்ட் விஜிட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் விஜிட்டுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக். ஸோ இதே நேம் அங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு டிக்டாக், ஓகே, ஹைஃபன் டிஓ, சரியா? ஓகே, ஸோ நியான் அது கொடுத்துக்கலாம். இல்லைனா ஜஸ்ட் இதை மட்டுமே கொடுத்துக்கலாம். நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஸோ நியான்னே கொடுத்துருக்கோம். ஓகே, இதை நான் ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். அண்ட் வந்து தீம் வந்து நமக்கு சென்டராக வேணும் அப்படின்னா நம்ம வந்து சென்டர் டெக்ஸ்ட்டும் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ சென்டர் டெக்ஸ்ட் வந்து ட்ரூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். நமக்கு டைட்டில் வந்து என்ன ஆயிரும், சென்டரில் வந்து மூவ் ஆயிரும். ஓகே, ஃபைன். ஸோ எக்ஸாக்டாக நம்ம கொடுத்த மாதிரி ஃபஸ்ட் இங்கே வந்துருச்சு. ஸோ நமக்கான ஆப் பாரும் இங்கே உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னது, இங்கே எக்ஸ் வின்னர்ஸ்னு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன கொடுப்போம்னு பார்த்திங்கன்னா பாடி அப்படிங்கிற ஆட்ரிபியூட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாடி அப்படிங்கிறதுல என்ன கொடுக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு காலம் விஜிட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலம் விஜிட் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் சில்ட்ரன் கொடுத்துக்கோங்க. ஸோ என்ன ரீசன்காண்டி நமக்கு காலம்னு பார்த்திங்கன்னா நமக்கு டிசைன் எப்படி இருக்குது, வெர்டிக்கலாக இருக்குது. லைக் வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அப்புறம் ஒரு பாக்ஸஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பட்டன் இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிசைன் வந்து வெர்டிக்கலாக இருக்குது. ஸோ அப்போ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து வேணுமா டைட்டில் அப்படிங்கிறத வேணுமா வச்சுக்கலாம். ஓகே, டைட்டில் டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது வந்து வின்னரோடைய அனௌன்ஸ்மெண்ட் நம்ம இங்கே தான் கொடுப்போம். ஸோ வின்னர்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ நான் இங்கே ஒரு டெக்ஸ்ட் விஜிட் அப்ளை பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட் விஜிட்டில் நம்ம ஃபஸ்ட் என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன கொடுத்துருப்போம், இப்போ டிஃபால்ட்டாக வந்து ஃபஸ்ட் என்ன இருக்கும், எக்ஸ் வின்னர்ஸ் இங்கே கொடுத்துருவோம். இது வின் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யார் டேன், இப்போ ஃபஸ்ட்டு யார் விளாடணும், எக்ஸ் விளாடணுமா ஒய் விளாடணுமா, ஐ மீன் எக்ஸ் விளாடணுமா உங்கள் ஃப்ரெண்டு 0 விளாடணுமா அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ அப்போது ஃபஸ்ட் நம்ம இங்கே என்ன கொடுத்துக்கலாம்னா எக்ஸ் டேன் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். லைக் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோடைய டேன் ஒரு ஃபர்ஸ்ட் டைப் எடுக்கலாம். ஓகே, டேன், ஓகே, இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்டைல் கொடுக்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து
இப்போதைக்கு டிஃபால்ட்டாக இங்கே கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் எப்படி 0 வரும்போது இங்கே மாற்றுறது, வின்னர்னால் இங்கே எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்து கொடுப்போம். இப்போதைக்கு நமக்கு டிசைன் வைஸாக இங்கே கவர் பண்ணிடலாம். ஓகே, டெக்ஸ்ட் ஸ்டைலில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய ஃபாண்ட் வெயிட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து லைக் வந்து ஒரு 28 கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபாண்ட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல்டு பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் வெயிட் டாட் போல்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். தென் பார்த்திங்கன்னா இதுக்கு கலர் என்ன கலர் கொடுத்துருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் டாட் ஒயிட் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன ரீசன், இது ஒயிட்டில் இருக்குது. ஸோ கலர்ஸ் டாட் ஒயிட். இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். நான் இதை ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ வந்துருச்சா, ஃபைன். ஆனால் இப்போ டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, இது எல்லாமே சென்டராக வச்சுருக்கோம். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா காலமுக்கு வந்து நம்ம மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் சென்டர் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட் ஒன். ஸோ மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் சென்டர்னு கொடுத்துக்கலாம். இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சென்டர் வந்துச்சு. இன்னும் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கும்போது என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய டெக்ஸ்ட்டையும் இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ லைக் வந்து இதுலேயே கிராஸ் ஆக்சிஸுமே கொடுத்துக்கலாம். ஸோ கிராஸ் ஆக்சிஸ், ஓகே, ஜஸ்ட் இதையும் கொடுத்துக்கலாம். ஓகே, டிஃபால்ட்டாக வந்துடும் நமக்கு. ஸோ நம்ம அதையும் கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பாருங்கள். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம், இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஒரு கிரிட் ஆப்ரேஷனில் இருக்குது. லைக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கிரிட்டுங்கும் போது கிராஸ் ஆக்சிஸ், மெயின் ஆக்சிஸ் எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துருவோம். ஸோ இது எப்படி நம்ம கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன விஜிட் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம as usual யூஸ் பண்ணோம்ல கிரிட் டெலிகேட்டட், அதை தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஓகே, தென் இப்போ ஃபஸ்ட்டு இங்கே கிரிட் வியூ பில்டர்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் விஜிட் இங்கே கொடுத்துட்டோம். ஓகே, இதுக்கு அடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் ஸ்பேஸ் நம்ம கொடுத்துக்கலாம். லைக் வந்து எனக்கு கொஞ்சம் இதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அப்புறம் ஒரு சைஸ்ட் பாக்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, சைஸ்ட் பாக்ஸ் கம்மா கொடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த சைஸ் பாக்ஸ் எதுக்கு கொடுக்க அப்படின்னா, நமக்கு வந்து என்ன வெர்டிக்கலில் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அப்போ நான் 20 கொடுத்தானா எனக்கு ஓரளவுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நான் கொடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, விட்ஜெட் அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு ஒரு நேம் வைக்கேன். ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண ஒரு நேம் கொடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிட் வியூ தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். இந்த கிரிட் வியூக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கோடு வந்து நம்ம ரீயூஸ் பில்ட் பண்ணுறதுனால ஜஸ்ட் வந்து பில்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். பில்ட் கிரிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இல்லை போர்டு, இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தட் இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா போர்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் 1 செகண்ட், அதை அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பண்ணோம், பில்ட் போர்டு அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். இதில் வந்து நம்ம ரிட்டன் என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கிரிட் வியூ டாட் பில்டர் இருக்குல்ல, ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஒரு செமிகோலன் வச்சுக்கோங்க. கிரிட் அதாவது ரிட்டன் கொடுக்கும்போது ஒரு செமிகோலன் வச்சுக்கலாம். இப்போ இந்த கிரிட் டெலிகேட்ஸில் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த மாதிரி அந்த கிரிட் டெலிகேட்ஸில் என்ன கொடுக்கலாம்னா நம்ம சில்வர் அதை கொடுப்போம்ல. ஓகே, அதை கொடுத்துக்கலாம். இப்போ லைக் பார்த்திங்கன்னா என்னது, நம்ம வந்து ஸ்லீவர் அதை கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு சில்வர். ஸோ நீங்கள் டைப் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆப்ஷன் இங்கேயே ஷோ ஆகும். ஸோ அதை நம்ம இங்கே கொடுத்துருவோம். கிரிட் ஸ்பெல்லிங் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சில்வர் கிரிட். ஸோ இந்த வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஃபிக்ஸ் ஆக்சஸ் கவுண்ட் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், இதில் நமக்கு என்ன வேணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு கவுண்ட் எத்தனை வேணும். இப்போ கிரிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ கொடுப்போம், லைக் வந்து கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட். ஸோ கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் கவுண்ட் நமக்கு வந்து 3 வேணும். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மெயின் ஆக்சிஸ் ஸ்பேஸ் லைக் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஃபால்ட்டாகவே 10 கொடுப்போம். ஸோ அப்போ நமக்கு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஈவனாக இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ மெயின் ஆக்சிஸ் இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, இதை தான் பேஸ் பண்ணுறது. ஸோ அப்போ மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டுக்கு ஸ்பேஸ் வந்து நம்ம ஒரு 10 கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கிராஸ் ஆக்சிஸ் அதுக்கும் ஸ்பேஸ் வந்து எனக்கு கொஞ்சம் 10 வேணும் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, தென் இங்கே ஐட்டம் பில்டிங் வியூவில் என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் இங்கே ஒரு கம்மா கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல என்ன கொடுக்கணும்னா கான்டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இது டிஃபால்ட்டாக உள்ள சிண்டெக்ஸ். ஸோ கான்டெக்ஸ்ட் கம்மா இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், நமக்கு வந்து ஐட்டம் கவுண்ட் எத்தனை வேணும், இல்லை வந்து வேறு
பில்டர் வந்து நம்ம கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இதுலேருந்து வேறு என்ன நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நான் இதுலேருந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன கொடுக்க போகிறேன், ஜஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், ஒரு கண்டெய்னர் கொடுத்துக்கலாம். ஸோ கண்டெய்னர் இங்கேயும் ஒரு செமிகோலன். இப்போ எனக்கு எத்தனை கண்டெய்னர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் எத்தனை இருக்குது, 9 இருக்கும். ஸோ 3 3 3 ஸோ 9 இருக்கும். அப்போ எனக்கு வந்து 9 கண்டெய்னர் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ ஐட்டம் கவுண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே நமக்கு தெரிஞ்சிட்டோம் 9 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இது வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, இதில் வந்து நிறையா இருக்கும், திடீர்னு கம்மியாகும் கூட வரும் அப்படின்னா நம்ம வந்து அதை ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி அதை கொடுத்துக்கலாம். பட் இது நமக்கு விசிபிளாக தெரியுது 9 தான் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ 9 அப்படிங்கிறது நம்ம டேரெக்டாகவே கொடுத்துடலாம். அதே மாதிரி ரோவும் நமக்கு வந்து தெரியும். ஸோ இங்கே வந்து 3 rows தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ தட் நம்ம டேரெக்டாகவே அந்த வேல்யூவை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபைன். இப்போ இந்த கண்டெய்னருக்கு நம்ம என்ன கொடுக்கலான்னு பாருங்கள். இதுக்கு வந்து நான் சம் டெக்கரேஷன் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்குமே எதுவுமே நம்ம கலர் கொடுக்காதனால இங்கே எதுவுமே இன்னும் வரல. ஸோ இப்போ தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெக்கரேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, டெக்கரேஷன் இதில் என்ன கொடுப்போம், பாக்ஸ் டெக்கரேஷன் அப்படிங்கிறத கொடுப்போம். ஜஸ்ட் அதை கொடுத்துக்கோங்க. ஸோ பாக்ஸ் டெக்கரேஷன். ஓகே, ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் என்ன கொடுக்கலாம்னா கலர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் என்ன கலர் கொடுத்துருவோம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பர்பிள் கலர் கொடுத்துருக்கோம். நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், கலர்ஸ் கொடுத்துடலாம். ஸோ அப்போ கலர்ஸ் டாட் பர்பிள் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். லைக் வந்து அது எப்படி வேணும், கொஞ்சம் டார்க்காக வேணுமா, எந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் அதுக்கு என்ன கலர் கொடுத்துருக்கேன்னா ஷேடு 900 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பார்டர் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கும். இப்போ நான் இதை சேவ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் இப்போ வேல்யூ இல்லைனால வரல மேபி. ஸோ இப்போ நம்ம கொடுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன். இப்போ வந்து லைக் வந்து பாக்ஸ் பார்டர் ரேடியஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் நம்ம வேல்யூஸ் கொடுத்துட்டு கூட ஃபில் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர்னு கொடுத்துக்கோங்க. ரேடியஸ் சர்க்குலரில் எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொடுக்கலாம். ஓகே, ஸோ 10 கொடுத்து நம்ம என்னங்கிறத செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து இதில் வந்து பாக்ஸ் ஷேடோ ஏதாவது கொடுக்கணும், இல்லை வேல்யூஸ் நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதையும் ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இதில் வந்து பாக்ஸ் ஷேடோ நம்ம கொடுத்துக்கணும். ஸோ லைக் இல்லைனா சைல்டு அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ சைல்டில் நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு இப்போ இதை சேவ் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் நமக்கு ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே எமுலேட்டர் கரெக்டாக ரன் ஆகலை. ஓகே, ஸோ பாக்ஸ் ஷேடோங்கிறதையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பாக்ஸ் ஷேடோ ஆஃப் இங்கே என்ன கொடுக்கலாம்னா இப்போ ஷேடோவுக்கு நம்ம என்ன கொடுக்கலான்னு பாருங்கள். ஸோ பாக்ஸ் ஷேடோ ஆஃப் இதில் நமக்கு எவ்வளோ வேணுமோ என்ன கலர் வேணுமோ நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்த கலர் என்ன ஷேடோவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இப்போ இதுக்கு வந்து வின் பண்ணிட்டோன்னா எல்லோ கலர்லேயும் நம்ம கொடுக்கணும், இல்லை அதர்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில். இப்போது இது பார்த்திங்கன்னா இதிலலாம் ப்ளூ கலரில் கொஞ்சம் வந்து ஷேடோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போது வந்து இதுக்கு என்ன கலர் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ கலர். ஸோ கலர் ஸ்டார்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ளூ அப்படிங்கிறதே கொடுத்துக்கலாம். அப்போ கலர் ஸ்டார்ட் நான் ப்ளூ அப்படிங்கிறத கொடுக்கேன். ஸோ ப்ளூலேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லைக் வந்து ஒரு ஒப்பாசிட்டி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு வித் ஒப்பாசிட்டி அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். எவ்வளோ கொடுக்கலாம்னா ஒரு 0.5 கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ கொடுத்தா மட்டும் காணாது, நமக்கு என்ன பண்ணலாம், அது கொஞ்சம் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஜஸ்ட்டு வந்து பிளர்ராக இருக்கும். ஸோ அப்போ பிளர்ராக நம்ம கொடுத்துருந்தா தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து பிளர் ரேடியஸில் வந்து எவ்வளோ கொடுக்கலாம்னா ஒரு 20 அல்லது 25 கிட்ட கொடுத்துக்கலாம். இப்போ ஒன்ஸ் அகைன் இதை சேவ் பண்ணலாம். ஓகே, ஸோ வரல. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா நம்ம இங்கே ஜஸ்ட் க்ரியேட் மட்டும் தான் பண்ணியிருக்கோமே தவிர இதை நம்ம இன்னும் கால் பண்ணல. எங்கே கால் பண்ணணும், நம்ம ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் முடிஞ்சிட்டு இங்கே சைஸ்ட் பாக்ஸ் கொடுத்துட்டோம்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம கால் பண்ணியிருந்தால் தான் நமக்கு அது என்ன ஆகும், ஷோவே ஆகும். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம், இப்போ இது கொடுக்கவும் இங்கே உங்களுக்கு கால் ஆகும். ஓகே, ஆல்மோஸ்ட் இது வந்துருச்சு. பட் இதுலேயும் இன்னொரு சின்ன இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னது, ஒரு காலம். இந்த காலத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கிரிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இது நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ரேப்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து எங்கே கொடுக்கலான்னு பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நம்ம ஆல்ரெடி ஒரு ஹிண்ட் மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓகே, ஜஸ்ட்டு ஸ்ட்ரிங் ரேப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல கொடுக்கும். ஓகே, ஸ்பெல்லிங் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, டைப் பண்ணி தான் வந்துருச்சா. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், ட்ரூ அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கோங்க. இப்போ அகெயின் சேவ் பண்ணுங்கள்.
ஸோ ஒன்றும் இல்லை, இது நம்ம கால் பண்ணியிருக்கோம். கால் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஜஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இது எல்லாமே ஓகே ஆகிடுச்சு, நீட்டாக ஓரளவு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. பட் இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல பேடிங் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ இதுக்கு வந்து பேடிங் கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ பேடிங் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைக் வந்து ஒரு கொஞ்சம் பேடிங் கொடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் இதுலேயே பேடிங்கை நம்ம அப்ளை பண்ணிக்கலாமே. ஓகே பேடிங் பேடிங் எட்ஜ் இன்செர்ட்ஸ் ஆல் ஒரு 18 கொடுத்துக்கலாம், லைக் அல்லது ஒரு 19 சம்திங் கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணலாம். யா ஃபைன். ஸோ இப்போ ஒரு நாள் நம்ம சொன்ன மாதிரி நீட்டாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து லைக் வந்து பிளர் ரேடியஸ் கூட இது பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூக்கு பதிலாக இதை என்ன பண்ணலாம், பர்பிள் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இதை சேவ் பண்ணலாம். யா ஃபைன். இப்போ நீட்டாக இருக்கா. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ணலாம்னா சென்டராக கொடுத்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ சென்டர் டிஃபால்ட் அப்ளை ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம ஸ்டைல் பண்ணவும் நமக்கு இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே ஸோ பேடிங் வேணுமா இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட்டு வந்து லைக் கொஞ்சம் கொடுத்துக்கலாம், ஒரு 22 கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். யா ஓகே ஃபைன். ஸோ இப்போ நீட்டாக இருக்கா உங்களுக்கு. ஸோ நம்ம பார்த்த மாதிரி சேம் as இதுக்கு வந்துடுச்சு. ஸோ ஸ்பேஸிங் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். இப்போ லைக் மெயின் ஆக்சிஸ் ஸ்பேஸ் வேணுன்னா லைக் வந்து ஒரு 20 கொடுத்துக்கலாம். ஸோ கிராஸ் ஆக்சிஸ்க்கு 20 கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். யா நீட்டாக இருக்கா. ஸோ இப்போ நம்ம என்னது ஆல்மோஸ்ட் இதை பார்த்த மாதிரி நம்ம இங்கேயும் கொண்டு வந்துட்டோம். தென் இதில் என்ன பண்ணுறோன்னா இங்கே நம்ம கிளிக் பண்ணும்போது எப்படி டெக்ஸ்ட் கொண்டு வர்றது, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இங்கே எப்படி வந்து நம்ம ரீஸ்டார்ட் பட்டன் கொண்டு வர்றது, இது எல்லாமே பார்த்துட்டு ஃபங்க்ஷனாலிட்டி வைஸாகவும் நம்ம மூவ் பண்ணிடலாம். ஓகே ஸோ தென் இப்போ என்ன பண்ணிட்டோம், இந்த கண்டெய்னருக்குள்ளே இது எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே இப்போ இதுக்கு டெக்ஸ்ட்டுமே நம்ம ஸ்டைல் வேணுமா கொடுத்துக்கலாம். லைக் வந்து ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இது நமக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அண்ட் தென் போல்டாக இருக்கணும், அந்த மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா இங்கே ரீஸ்டார்ட் பட்டன் அப்படிங்கிற அந்த கேமையும் இங்கே வச்சிடலாம். லைக் அந்த பட்டனுக்கு என்ன கேம் அப்படி பட்டன் நம்ம வைக்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே தென் இப்போ நான் இங்கே என்ன வரேன், அகெயின் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். ஸோ தட் என்ன கொடுக்குன்னா சைஸ்டு பாக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ சைஸ்டு பாக்ஸ் இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன், ஹைட்டுங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு 20 கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். இதை சேவ் பண்ணுறேன். இப்போ இதுக்கு கீழே என்ன பண்ணலாம்னா ஒரு எலிவேட்டட் பட்டன் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே ஸோ எலிவேட்டட் பட்டன் ஓகே இந்த பட்டனில் ஆன் ப்ரெஸ் இப்போதைக்கு நம்ம எதுவுமே கொடுக்கறதில்ல. ஃபைன். சைல்டில் என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட் அப்படிங்கிற விஜிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் அப்படிங்கிற விஜிட்டில் நம்ம இங்கே என்ன நேம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க, ரீஸ்டார்ட் கேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்மளை என்ன பண்ணலாம், ரீஸ்டார்ட் கேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதை நான் இப்போ சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணால் நமக்கு பட்டன் என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. ஸோ பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், நமக்கு வந்து ஃபோர்ஸ் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க, பேக்ரவுண்ட் கலர். அதாவது கலருடைய கலர் லைக் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர்ஸோடைய கலர் வந்து ஒயிட் கலரில் இருக்குது, நமக்கு என்ன கலரில் இருக்குது, பிளாக்கில் வேணும். பேக்ரவுண்டும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் இருக்குது. ஓகே அப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ ஸ்டைல் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்டைல் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ எலிவேட்டட் பட்டன் டாட் ஸ்டைல் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. யா ஓகே இதை கொஞ்சம் கட் பண்ணிட்டு எங்கே போடணும், நம்ம வெளியே போட்டுக்கலாம். யா ஓகே ஸ்டைல் கொடுக்கணும், சாரி இது கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டைல் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டைல் elevated button dot style form. So once again தப்பு பண்ணுறேன். ஓகே ஃபைன் கரெக்ட். ஓகே இப்போ நம்ம என்ன கொடுக்கலாம்னா இதுக்கு வந்து கலர் கொடுக்க போகிறோம். எது என்ன கலர் வேணும், நமக்கு வந்து லெட்டருடைய கலர் வந்து ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் கலர் கொடுத்துருவாங்க, அது எனக்கு வந்து பிளாக் கலரில் வேணும். ஸோ அப்போ கலர்ஸ் டாட் பிளாக் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பட்டனுடைய பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் இருக்கும், சாரி பிங்க் கலரில் இருக்கும். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ கலர்ஸ் டாட் ஸோ கலர்ஸ் டாட்
பிங்க் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, மேபி அதில் வேறு ஏதாவது நம்ம கொடுக்கணும். இப்போ லைக் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் ஆக்சன்ட் இந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பேடிங். ஸோ பேடிங் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பார்டர் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அஸ் யூஸ்வல் நம்மளும் என்ன பண்ணலாம், பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் ஸோ அதையும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ இதை ஜஸ்ட்டு சேவ் பண்ணலாம். வந்துருச்சா, ஃபைன். பட் இதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, கொஞ்சம் நமக்கு லார்ஜராக இருக்குது. அப்போ இதுக்கு நமக்கு லார்ஜராக வேணும் அப்படின்னா என்ன கொடுக்கலாம்னா டெக்ஸ்ட் ஸ்டைலை வந்து நம்ம கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டைல் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே நான் வந்து ஸ்டைல் கொடுக்கேன், டெக்ஸ்ட் ஸ்டைல். ஸோ டெக்ஸ்ட் ஸ்டைல் என்ன பண்ணலான்னா இதோடைய ஃபாண்ட் சைஸ் நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஃபாண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா இங்கே எவ்வளோ இருக்குது நமக்கு, லைக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கா. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 20 கொடுத்துக்கலாம். ஓகே, 20 கொடுத்துக்கலாம். இன்னொன்று ஃபாண்ட் வெயிட் வந்து என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் போல்டு பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் வெயிட் டாட் போல்டு அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன். ஃபைன். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், இதே மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு சென்டராக வந்துருச்சா. ஸோ சேமஸ் இதே மாதிரியே வந்துருச்சு நீட்டாக. ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி வந்துருச்சு. பட் இந்த டெக்ஸ்ட்டையும் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் லார்ஜராக இதுக்கு வந்து கரெக்டாக என்னென்ன வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணணுங்கிறத பார்த்தோம்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுங்கிற இடத்துக்கு வந்துக்கலாம். இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். அப்போ ஸ்டைல், ஸோ டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வந்துக்கோங்க, ஸ்டைல். ஜஸ்ட் இது கம்மா கொடுத்துக்கோங்க. இதை சேவ் பண்ணுற பேராமீட்டர் நமக்கு கொஞ்சம் நீட்டாக அலைன் ஆயிரும். ஓகே, இப்போ இதில் வந்து ஸ்டைல் கொடுத்துக்கலாம். அப்போ ஸ்டைல், டெக்ஸ்ட் ஸ்டைல். ஓகே, ஸோ இதில் என்ன கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஃபாண்ட் சைஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ கொடுக்கலான்னு பாருங்கள். இது வந்து நார்மலாக இதுக்கு ஒரு 20 கொடுத்துருந்தோம். இதுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு 40 அல்லது ஒரு 50 கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, 50 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன பண்ணலான்னா லைக் வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து கொஞ்சம் போல்டு பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் வெயிட் வந்து அதே தான். ஸோ ஃபாண்ட் வெயிட் டாட் போல்ட் இதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதோடைய கலர் நம்ம என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன கொடுத்துருவோம், எக்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு ப்ளூ கலரும், ஓவாக இருந்துச்சுன்னா பிங்க் கலரும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டிஃபால்ட்டாக இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ப்ளூ கலர் வச்சே நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு கலர், ஸோ கலர்ஸ் டாட் ஸோ ப்ளூ. ஓகே, இதை நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும், அதோடைய சைஸ் வந்து நமக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ நீட்டாக வந்துருச்சா. இப்போ இது 1க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க. இதை சேவ் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். ஸோ பட் என்ன பண்ணலாம், இதோடைய டெக்ஸ்ட்லேயும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஷேடோ அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்மளும் கொஞ்சம் ஷேடோ அப்ளை பண்ணால் நீட்டாக இருக்கும். ஸோ ஷேடோவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தென் கீழே வாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஷேடோ அப்படிங்கிறத ஆப்ஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஷேடோஸ் ஆஃப், இந்த இடத்துல அகெயின் ஷேடோ கொடுத்துக்கோங்க. ஸோ ஷேடோ ஜஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், பிளரோடைய ரேடியஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து பிளர் ரேடியஸ் எவ்வளோ கொடுக்கலாம்னா ஒரு 15 கொடுத்துக்கலாம். அண்ட் தென் கலர் நமக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஜஸ்ட் ப்ளூ கலரே நம்ம கொடுத்துக்கலாம் இப்போதைக்கு. ஸோ அப்போ கலர், இப்போ கலர்ஸ் டாட் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ளூ கலர்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன், பிளாக்கில் ப்ளூ. ஃபைன். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்னா இந்த டெக்ஸ்ட்டுடைய ஷேடோ இன்னும் கொஞ்சம் வந்து பிளராக தெரியும். இப்போ பாருங்கள் எப்படி வந்து நம்ம ஒரு யூஐயில் வந்து இதை கவர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் எப்படி வந்து ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரீலோட் ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் எப்படி இதை கிளிக் பண்ணோன்னே நம்ம இங்கே எக்ஸ் ஓடுறது, ஓ ஓடுறது, தென் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்தோன்னே ரீஸ்டார்ட் எப்படி ஆகுறது, அண்ட் தென் எப்படி வந்து ஃபங்க்ஷனாலிட்டி வைஸாக வந்து ஒவ்வொன்றும் நமக்கு வந்து டேலி ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட்டில் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம்னா இதில் எப்படி ஃபங்க்ஷனாலிட்டி வைஸாக நம்ம மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.